தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான பதிவோடுதான் உன்னை காண வந்திருக்கின்றேன். தெரியுமா என் தங்க பிள்ளையே, உன்னை இப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் இப்போது தன் பண கஷ்டத்திலும் உடல் கஷ்டத்திலும் உடல் உறவு பிரிவினிலும் என் தங்க பிள்ளையானது மிக பெரிய துயரத்தில் வாழ்ந்து வருகின்றதல்லவா. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க சில நபர்கள் செய்வினை செய்து விட்டார்கள். அந்த செய்வினை இந்த கருப்பசாமி உன் வீட்டில் இருந்தும் உன் உடலில் இருந்தும் எடுத்துவிடப் போகின்றேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு உன் வீட்டில் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த செய்வினை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரத்தி அடிக்கப் போகின்றேன். உன் வீட்டில் இருந்தும் உன் அனைத்து விஷயங்களிலிருந்தும் அந்த செய்வினைகளை துரத்தப் போகின்றேன். ஆனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று செவ்வாய்க்கிழமை என்று கருப்பன் சொன்னது போல நீ கடைபிடித்து விட வேண்டும். கண்டிப்பாக இப்படி நடந்து கொண்டாயானால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் விட்டு விலகி ஓடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்ததெல்லாம் உனக்கு நடந்துவிட போகின்ற சில நாட்களாகவே சில நோய்களும் சில வேதனைகளும் உறவு பிரிவினாலும் உன் அன்பு மிக பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து வருகின்றாய் அல்லவா. அதற்கெல்லாம் கருப்பன் என்ன காரணம் என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா. நிச்சயமாக ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பத்திலும் பிரச்சனைகள், கவலைகளே இருக்கிறதே என்று உறவு பிரிவுகள் ஏற்படுகிறதே என்று இதற்கெல்லாம் எனக்கு ஏன் ஏற்படுகிறது என்று இப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்று நான் என்ன பாவம் செய்தோனோ என்று என்னிடத்தில் அழுது கொண்டிருந்தாய் அல்லவா. எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை மேல் தடை என்று கடினமான உழைப்பு இருக்கின்றேன். அதற்கு உண்டான பலன் எனக்கு கிடைப்பதில்லையே என்று என் பிள்ளை கருப்பண்ணசாமியே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள். என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டது. எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லையே என்று அதிகமாக கண்ணீர் வடித்தாய் அல்லவா. என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றிதான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையின் துன்பத்தையும் அவர்களுக்கே திரும்பி அடிக்கும்படி, உனக்கு ஒரு செய்வினை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அடிக்கும்படி நான் ஒரு விஷயத்தை செய்ய போகின்றேன். அதனால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த கடன்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் இருப்பது, இதுபோன்று நீ என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாயோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாக தீர்த்துவிடப் போகின்றேன். அப்பனுடைய கோப பார்வையினால் செய்வினைகளும் செய்வினை செய்த நபர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகின்றார்கள். அந்த செய்வினையானது எரிந்து சாம்பலாக போகின்றது. எப்பேற்பட்ட காரியத்தை அவர்கள் உனக்கு செய்திருக்கிறார்கள். நீ வாழவே கூடாது, உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று, உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணி இப்படி ஒரு காரியத்தை துணித்து செய்திருக்கிறார்கள். இந்த கருப்பன் உன் வீட்டில் அமைந்திருக்கும் போது நான் எப்படி அதை உனக்கு நடக்க விட்டு விடுவேன்? சிறு சிறு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தையும் உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகின்றேன். அதை நீ அப்படியே கடைபிடித்து விடுவாயானால் செய்வினைகளால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே நீங்கிவிடும் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. எந்த ஒரு தீய சக்திகளும் உன் வீட்டை விட்டும் உன்னை விட்டும் ஒருபோதும் நெருங்காது. அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய தைரியத்தில்தான் இனி வரக்கூடிய சூழ்நிலையிலிருந்து உன்னால் வெளிவர முடியும். நான் எதையும் நினைத்து அது நடந்து விடுமா, இது நடந்து விடுமா, நாம் வாழ்க்கையில் அது அப்படி ஆகிவிடுமா என்றெல்லாம் நீ பயம் கொள்ளக்கூடாது.
இந்த கருப்பணசாமிக்கு பயம் என்றால் என்னவென்று தெரியாது. அதேபோல் தான் என்னையும் நீ நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு பயம் என்பது ஒரு துணி கூட இருக்கக்கூடாது. இந்த கருப்பணசாமி முழுமையாக உன் வீட்டில் உயிரோடு இருக்கும் போது பிறகு எதற்கு நீ கவலைப்படுகின்றாய்? என் செல்லமே, எதற்காக நீ கண்ணீர் சிந்துகின்றாய்? நீ வட்ட துயரங்களுக்கும் நீ பட்ட துன்பங்களுக்கும் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் அல்லவா? மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து இதையெல்லாம் அனுபவித்து விட்டாய். யார் உன்னிடத்தில் உதவிகளை பெற்றார்களோ அவர்களே அந்த உதவியையும் அந்த நன்றியையும் எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உதவிகள் செய்த நபருக்கே உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நன்றி மறந்த அந்த மனிதருக்கான தண்டனை கூட விரைவிலே உன் கண் முன்னால் இந்த கருப்பணசாமியை நான் கொடுக்கப் போகின்றேன். அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்கவும் உன் உறவை பிரிக்கவும் அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய பார்க்கின்றார்கள். உன்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா? இந்த கருப்பனின் பிள்ளை சாதாரணமாக கொண்டவர்கள் அல்ல. இனிமேல் தான் என்னுடைய ஆட்டம் அங்கே ஆரம்பிக்கப் போகின்றது. அவர்களின் அழிவை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தேடி சில நபர்கள் வருவார்கள். காரணம் என்ன தெரியாமல் நல்லவர் போல் நாடகமாடி உன்னுடைய அனைத்து விஷயங்களும் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் எதையாவது பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற மனிதருடைய பழக்கங்களை எல்லாம் நீ நிறுத்திக் கொள்ள வேண்டும். உன்மேல் அன்பு காட்டுவது போல பேசி உனக்காக கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்தேன், வழிபாடுகளை செய்தேன். இந்த மையை இட்டுக்கொள், இந்த கயிற்றை கட்டிக்கொள், இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு என்று பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உன்னிடத்தில் அதை நடத்தி காட்ட துணிவார்கள். அவர்கள் பேசும்போது அப்படியே அன்பு மலையை பொழிவது போல பேசிவிடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதருடைய வார்த்தைகளை நீ ஒருபோதும் நம்பிவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? நீ அதை புரிந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கடினமான உழைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை. இந்த கருப்பன் சொல்வது உனக்கு உண்மை என்றால் இந்த அப்பன் சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, சில நேரங்களில் என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா? என்னை கண்திறந்து பாருங்கள் கருப்பா என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? அழுது புலம்புகின்றாய் அல்லவா? இந்த கருப்பன் முழுமையாக புரிந்து வந்திருக்கின்றேன். என் மீது முழுமையான பயமும் பக்தியும் துணையாவது எப்போதும் இருக்கும். அதனால்தான் இப்போது கூட உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் உன்னிடத்தில் தெளிவாக சொல்ல கொண்டிருக்கின்றேன். பிறகு எவர் எதை உனக்கு கொடுத்தாலும் கண்மூடிதனமாக அதையெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. நான் அந்த பூஜை செய்கிறேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எவரையும் உன்னுடைய வீட்டிற்கு அனுமதிக்க கூடாது. அதே போல சில கயிறுகளை கொடுத்தாலும் அதை உன் குடும்பத்தில் உள்ளவர்களோ யாரிடத்திலோ கட்டிக்கொள்ள சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உன் குடும்பத்தில் திடீரென்று மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அன்பாக பேசி நல்லவராக தவறான வழி நடத்தும் நபர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை எல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது. இதையெல்லாம் என் தங்க பிள்ளையே அப்படியா என்று நீ ஒதுக்கி வைத்து விட வேண்டும். என் பிள்ளையே, இப்போது புரிகின்றதா? இது எல்லாம் உன் வாழ்க்கையில் அவருடைய சுயநலத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகமாக தான் இருக்க போகின்றது. அவருடைய நாடகமானது கண்டிப்பாக கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரப் போகின்றது. எவர் உனக்கு இந்த செய்வினைகளை செய்தாரோ, எவர் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நீயாகவே கண்கூடாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய்.
என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு என் பிள்ளை அவர்களை நீ கவனமாக கையாள வேண்டும். அவர்கள்தான் எனக்கு செய்வினைகளை செய்தார்கள் என்று புரிந்து கொண்ட பின் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்போதும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் தங்க பிள்ளை இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள். அவருடைய திட்டம் தெரிந்துவிட்டால் அவர்கள் வேறு ஏதேனும் புதிதாக ஒரு செயலை செய்து உன்னை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவரிடத்தில் நீ எப்போதும் மிகுந்த கவனத்தோடு தான் இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் பயந்து கொண்டே இருக்காதே. உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் போது அவர்களால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உனக்கு அப்பானாக இருந்து என் தங்க பிள்ளை உன்னுடைய சந்தோஷத்திற்காக எதையும் செய்து கொடுப்பேன். ஏன் தெரியுமா? எனக்காக நீ பூஜைகள் செய்கின்றாய், எனக்கு விளக்குகள் ஏற்றுகின்றாய், பிரசாதத்தை பிறருக்கு நன்மைகள் செய்கின்றாய் அல்லவா? இப்பேற்பட்ட குணங்களை கொண்ட என் அன்பு பிள்ளை உனக்கு உன்னுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் நீக்காமல் நான் இருப்பேனா? இனி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு கூடிய விரைவிலே மாறப்போகின்றது. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு முன்பாக நான் அங்கு இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த கருப்பனுடைய சத்திய வாக்கல்லவா? இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும்போது நீ எப்போதும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. இது மட்டுமே இந்த கருப்பனின் ஆசை என்பதை புரிந்து கொள். வரும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை முதல் 48 வெள்ளிக்கிழமைகள் என்னுடைய படத்தின் முன்பு நீ விளக்கினை ஏற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றி வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தீவினைகள் உன் வீட்டில் இருந்தாலும், இதுவரை உனக்கு இருந்த கடன் பிரச்சனைகளோ, குடும்ப பிரச்சனைகளோ, குழந்தை பாக்கியமோ, மன கஷ்டமோ, உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளோ, உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் உன்னுடைய வேண்டுதல் படி நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இதையெல்லாம் சொன்னபடி நீ பின்பற்றி வரும்போது உனக்கான மிக பெரிய பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். அதை போல இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்யும் போது அழுது கொண்டும் அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் நான் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நடக்குமா நடக்காதா என்ற நம்பிக்கை இல்லாமல் நீ செய்வாயானால் இதற்கான முழுமையான பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என் பிள்ளை நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார். என் அப்பன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று நம்பி இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். செய்யும் போது உன்னுடைய வளர்ச்சியானது உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தை கொடுப்பேன். உன் உடல் வளத்தை நன்றாக செய்து கொடுப்பேன். குடும்ப பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பேன். உன் பண பிரச்சனையும் உன்னுடைய வருமானத்தையும் அதிகரிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த அப்பன் மேல் நீ வைத்திருக்க வேண்டும். நம்ப முடியாத நம்பிக்கை நீ வைத்தால் மட்டும் உன்னால் அசைத்து விட முடியாது. எந்த உயரத்திலும் யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது. செய்வினையும் உன்னிடத்தில் இருக்காது. எவராலும் உன்னை எந்த விஷயத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை உன்னை யாராலும் அடிமையாக்க மாற்றி அவர்களுக்கு கீழே வேலை செய்ய வைக்க முடியாது. என் தங்க பிள்ளையை இந்த 48 நாட்களும் நீ உன்னுடைய வீட்டில் வைத்து செய்யலாம். என்னுடைய கோவிலுக்கு வந்தும் நீ விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இதையெல்லாம் நீ செய்து வரும்போது நம்பிக்கையோடு முழு நம் மனதோடு இவற்றை நீ செய்ய வேண்டும். இப்படி நீ கடைபிடித்து வந்தால் நினைத்த காரியத்தை எல்லாம் இந்த கருப்பன் நான் நடத்தி கொடுப்பேன். நீ என்னெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு நானே உன் கைகளில் கொடுத்து விடுவேன். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பேன். அதனால் இந்த கருப்பன் சொல்லும் வாக்கினை இன்று நன்றாக கேட்டு மனதிற்குள் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்
தங்க பிள்ளையே, இந்த கருப்பணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.